நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செவ்வாழை செடிகள். செவ்வாழை எங்கேயுமே நடாத மாதிரி இங்கே வந்து ஜேசிபியில் குளியறது இவ்வளோ பள்ளத்தில் நட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஆழத்தில் இருக்குது. கன்று நட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 2.5 அடி ஆழத்தில் இருக்குது. இது எல்லாமே ஜேசிபியில் குளியறது நட்டது. இது பார்த்திங்கன்னா 1 வருஷம் பயிருங்க. கம்ப்ளீட்டாக 1 வருஷம் ப்ளஸ் 1 மாதம் கூட ஆகும். 13 மாதம் ஆயிரும். எப்பயுமே இந்த செவ்வாழை வந்து நல்ல ஹைட்டாக வளரும். மரம் வந்து நல்ல தடிமனாக வளரும். அப்படி வளரும்போது மரத்துக்கு மண்ணிலேருந்து சப்போர்ட் வேணும், வேர் சப்போர்ட் வேணும். இல்லைனாக்க அது வெயிட்டால் அது வந்து சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் இப்போது ஜேசிபியில் குளியறது நட்டுருக்காங்க. மரம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த சென்டரில் இருக்க மண்ணை எடுத்து இந்த பக்கம் பாதியும் இந்த பக்கம் பாதியும் வச்சு ஓரளவுக்கு செடிக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிரும். இப்படி நடுற செவ்வாழை வந்து காய் வந்து நல்ல திடமாக வரும். வாழை கொலையே பார்த்திங்கனாக்கா நல்லா பெருசாகவே வரும். காயுமே நல்லா பெருசாக வரும். ஃபஸ்ட் குவாலிட்டி காய் வரும். ப்ளஸ் மரமும் சாயாது. உங்களுக்கு செவ்வாழை நடணுன்னாக்க இந்த மெத்தடில் நட்டு பாருங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாகும் ஜேசிபி வச்சு குழி எடுக்க. பட் இந்த முறை வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மரங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு. எவ்வளோ காற்று வந்தாலும் மரமும் சாயாது. பாருங்கள், இந்த மண் எடுத்து இங்கே போடும்போது மரத்துக்கு வந்து ஒரு 3.5 அடிக்கு மேலே மண்ணுக்குள்ளே போயிடும். மரத்துக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். சுற்றியும் மண் சப்போர்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் வரும்.